ஜம்மு காஷ்மீரின் யுரி ராணுவ முகாமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தாக்குதல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்றும் பிரணாப் கூறியுள்ளார். பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்களின் தீய எண்ணங்களை முறியடிப்பது உறுதி என்றும் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகள் தாக்குதல் தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, காஷ்மீர் நிலவரம் குறித்து உள்துறை அமைச்சருடன் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் நடத்தப்பட்டுள்ள கோழைத்தனமான தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அவர், இதற்கு காரணமானவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என நாட்டு மக்களுக்கு உறுதியளித்துள்ளார். யுரி தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் தெரிவித்துள்ள பிரதமர், அவர்களது தியாகத்தை தேசம் என்றென்றைக்கும் நினைவு கூறும் என குறிப்பிட்டுள்ளார். காஷ்மீரின் யுரி பகுதியில் ராணுவ முகாமில் தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து ராஜ்நாத் சிங் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கு மேற்கொள்ள இருந்த பயணத்தை ஒத்திவைத்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மற்றும் முதலமைச்சரிடம் அங்குள்ள பாதுகாப்பு நிலை குறித்து கேட்டறிந்ததாகவும் ட்விட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், உளவுத்துறை, உள்துறை, பாதுகாப்புத்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகளுடன் தமது இல்லத்தில் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு என்றும் அந்த நாட்டை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் காஷ்மீரில் தாக்குதல் நடத்தியவர்களின் பின்புலத்தில் பாகிஸ்தான் இருப்பதை ராஜ்நாத் சிங் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையே யுரி ராணுவ தளத்தில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளிடமிருந்து பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்ட 4 தீவிரவாதிகளுமே வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும் ராணுவ அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். காஷ்மீர் யுரி பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களையும் மத்திய உள்துறை அமைச்சகம் உஷார்படுத்தியுள்ளது.